போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக பாலர்பள்ளியின் முன்னாள் ஆசிரியை இந்திரா காந்தி தொடுத்திருந்த வழக்கை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இஸ்லாமிய சமயத்தை தழுவிய தனது முன்னாள் கணவரான கே பத்மநாதன் எனப்படும் முகமது ரிட்வான் அப்துல்லாவை கண்டுபிடித்து 2008ஆம் ஆண்டு அவரால் கடத்திச் செல்லப்பட்ட தனது மகளை ஒப்படைக்கும்படி உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த தவறியதற்காக முன்னாள் ஐஜிபி அப்துல் ஹமீத் பாடோர், இதர அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக இந்திரா காந்தி வழக்கு தொடுத்திருந்தார். சட்டப்பூர்வ சிவில் அம்சங்களை நிரூபிப்பதற்கு வாதி தவறிவிட்டார் என்பதால் அவரது வழக்கு மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதித்துறை ஆணையர் ராஜா அஹமத் மொசானுடின் ஷா ராஜா மொசான் தீர்ப்பளித்தார். தனது வழக்கு மனுவில் அரசாங்க பணியாளர்களுக்கு எதிராக கூறியிருந்த கூற்று தவறானது என்பதோடு அதனை இந்திரா காந்தி நிரூபிக்க தவறிவிட்டார் என்பதால் இந்த வழக்கு மனுவை நிராகரிப்பதாக நீதித்துறை ஆணையர் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பஹாங் கோலாலம்பிஸில் உள்ள குனோங் தஹான் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த புத்ரா பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை பாம்பு தீண்டியதால் அவர் மோசமாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு மணி 7:46 வாக்கில் அச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததை பஹாங் தீயணைப்பு மீட்புத்துறை துணை இயக்குனர் இஸ்மாயில் அப்துல் கனி உறுதிப்படுத்தினார். மாலை மணி 6 வாக்கில் போத்தா முகாமில் குளித்துக் கொண்டிருந்த போது அவரை பாம்பு தீண்டியதாக கூறப்படுகிறது. அதனால் மிகவும் சோர்வடைந்த 20 வயது சித்தினோர் அகிலா அஸ்மி எனும் அம்மாணவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் 2 மருத்துவர்களுடன் ஹெலிகாப்டர் ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இஸ்மாயில் தெரிவித்தார். அம்மாணவி மேல் சிகிச்சைக்காக பின்னர் கோலாலம்பிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய குனோங் தஹான் மலையேறும் நடவடிக்கை இம்மாதம் 30ஆம் தேதி நிறைவடையும். அந்த மலையேறும் நடவடிக்கையில் 40 பங்கேற்பாளர்கள், 2 மலையேறிகள், பெருளித்தன் அதிகாரி ஒருவர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உடன் சென்றனர். டெல்லி விமான நிலையத்தில் உள்ள டெர்மினல் 1 முனையத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். இன்று காலை பெய்த பலத்த காற்றுடன் கூடிய அடைமழையை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது அந்த கூரை இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அச்சம்பவத்தை தொடர்ந்து உள்நாட்டு விமான சேவைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் டெர்மினல் 1 முனையத்தின் அனைத்து சேவைகளும் பின்னர் அறிவிக்கப்படும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய பொது விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு இழப்பீடும் உதவிகளும் வழங்கப்படும் என அந்நாட்டு பொது விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு கிஞ்சரப்பு தெரிவித்துள்ளார். சாலையில் 2 ஒட்டகங்கள் தப்பியோடுவதும் அதனை தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்ற முயற்சிப்பதும் தொடர்பாக இன்று காலையில் வைரலான காணொளி 2 ஆண்டுகளுக்கு முன் வெளியானது என அந்த ஒட்டகங்களின் உரிமையாளர் பக்ரி அலி விளக்கம் அளித்துள்ளார். பாஷார் மற்றும் பாஷிர் என்ற ஆண் மற்றும் பெண் ஒட்டகங்கள் சாலையில் தப்பியோடும் காணொளி இன்று காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் வைரலாகியதை தொடர்ந்து நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டனர். அந்த 2 ஒட்டகங்களையும் தாம் வளர்த்து வந்ததாக 60 வயதுடைய பக்ரி அலி விவரித்தார். 48 வினாடிகளை கொண்ட அந்த காணொளியை வெளியிட்ட தனிப்பட்ட நபரின் நோக்கம் என்னவென்று தமக்கு தெரியவில்லை என அவர் தெரிவித்தார். 13 வயது கொண்ட அந்த ஒட்டகங்கள் சுங்கை ஊடாங்கில் தனது வீட்டிற்கு அருகேயுள்ள ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த போது அவை தப்பியோடியதாக அவர் கூறினார்.
அந்த காணொளியை கண்டு பலர் தம்மிடம் இன்று காலையில் விசாரித்ததாகவும் அது பழைய காணொளி என்று கூறியதை கேட்டு அவர்களும் நிம்மதி பெருமூச்சு அடைந்ததாக பக்ரி அலி கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. புக்கிட் டாமான்சாராவில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டை உடைத்து 7 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையிட்டதாக கொலம்பியாவைச் சேர்ந்த இருவர் மீது செஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 39 வயதுடைய எஷன் ஆண்ட்ரேஸ் ரோஷா கார்சன் மற்றும் 22 வயதுடைய ஜூலியான் டேவிட் செர்னா பேனா ஆகியோர் குற்றச்சாட்டை மறுத்தனர். இன்னும் தலைமறைவாக இருந்து வரும் ஒருவருடன் சேர்ந்து அவ்விருவரும் மே 31ஆம் தேதி புக்கிட் டாமான்சாரா ஜாலான் செத்தியா முர்னியில் உள்ள ஒரு வீட்டில் இரவு 10 மணி அளவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி அஸ்ரோல் அப்துல்லா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். தண்டனை சட்டத்தின் 34வது விதியின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவ்விருவரும் அடையாளம் ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. VSAT Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின்.